அதாவது விஜய் அவங்க வந்து கட்சி ஆரம்பித்த உடனே டிஎம்கே அவங்க இல்லை மற்ற கட்சிகள் எல்லாருமே பொறுத்த மட்டும் பாரதிய ஜனதா எல்லாமே பொறுத்த மட்டும் விஜய் அவங்க ஏதோ கட்சி தொடங்கியிருக்காங்க, அது என்ன மக்கள் மன்ற மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க, அது இப்போ மக்கள் இயக்கம் வந்து ஒரு கட்சியாக மாறி இருக்கு, இது ஒன்றும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு தான் நினச்சாங்க. ஆனால் விஜய் அவங்க போகிற இடத்துக்கு கூடிய கூட்டங்கள், அதுபோல் விஜய் அவங்களை மையப்படுத்தி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகள், இது அனைத்துமே இப்போ எல்லா கட்சிகளுக்குமே ஒரு பயத்தை உருவாகி, நம்ம சும்மாலடா நினச்சோம் ஏதோ வருவார் அப்படி கையை ஆட்டுவார் போயிடுவார் அப்படின்னு நினச்சோம், ஆனால் இந்த மனுஷன் வந்து ரொம்ப விவரத்தோட காய் நகர்த்திட்டு இருக்கிறாருங்க ஒரு பயம் வந்து எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் உருவாயிடுச்சு. அப்போ விஜய் அவங்கள வந்து அவங்க எதுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா விஜய் அவங்க வந்து இப்போ சமீப காலமாக முழு அரசியலில் வரல, அவங்க வந்து அந்த படப்பிடிப்பு அது சார்ந்த களங்கள் தன்னுடைய கட்சியை கட்டமைக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை மையப்படுத்திய பணிகள் இதில் தான் அவங்க தீவிரம் காட்டிகிட்டு இருந்தாங்க. முழு நேரமாக மக்களை சந்தித்து அரசியல் சார்ந்த கருத்துக்களை பதிவிடுக்கான களங்களை அவங்க எடுக்கலை. இப்போ அந்த ஜனநாயகம் படம் வந்து இப்போ படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு, முடிஞ்ச உடனே அவங்க முழு நேர அரசியலுக்கு வராங்க. இந்த அரசியலுக்குள்ள முன்னேறம் இறங்குறதுக்கு முன்னாலே அவங்கள பார்த்து பயந்து ஐயோ இவர் வாராரா நமக்கு துண்டை காணும் துணியை காணும் நம்ம ஓடிட்டு இருக்கோண்டா அப்படின்னு பயந்துட்டு இருந்தவங்க இப்போ முழு நேர அரசியலுக்குள்ள அவர் வந்துட்டேன்னு இல்லவே இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டு போக வேண்டிய நிலைமை வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு வந்துருச்சு.